திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் கிட்ட இன்னைக்கு மதியம் விபத்துல சிக்கிய ஆவடி காவல் ஆணையரை காருக்குள்ள இருந்து மீட்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கு. முதல்ல இந்த காட்சிகளை பார்த்துருவோம். கை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கொடுங்க. இந்த சம்பவம் பற்றின கூடுதல் தகவல்களை கேட்போம். எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணையறாரு. சதீஷ் முருகன், ஆவடி காவல் ஆணையர் காரில் இருந்து பத்திரமா மீட்கப்பட்ட காட்சிகளை பார்க்க முடியுது. மீட்கப்பட்டது எப்படி, அது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஆவடி காவல் ஆணையர் சங்கர் வருகிற 19ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிகழ்ச்சியினுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக ஆய்வில் மேற்கொண்டார். அந்த ஆய்வு பணியானது 2வது நாளாக இன்றும் தொடர்ந்திருக்கிறது. இந்த நிலையில ஆய்வு பணியை முடித்துக் கொண்டு சோழவரம் அருகே வந்து கொண்டிருந்த போது செம்புலிபுரம் என்கிற பகுதியில போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனம் சாலை நின்று கொண்டிருக்கிறது. காவல் ஆணையருடைய வாகனம் பின்னால் வந்த வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் வரிசை கட்டி வந்த வாகனத்துல லாரியின் மீது மோதி அடுத்தடுத்து ஏற்பட்ட அந்த விபத்துல ஒரு வாகனம் காவல் ஆணையருடைய வாகனத்தின் பின்புறம் இடித்திருக்கிறது. இதில் காவல் ஆணையருடைய தனி பாதுகாப்பு பிரிவு காவலர் கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. காவல் ஆணையருக்கு இந்த விபத்துல லேசான காயம் ஏற்பட்டாலும் அவரது உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியில தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். காரில் இருந்து அவர் பத்திரமாக மீட்கப்பட்டு வேறொரு வாகனத்தின் மூலமாக அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.